ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா கலைச்சொற்கள் பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? கலைச்சொற்கள் இப்படிலாம் படிக்கணுமா, இப்படிலாம் இருக்கா அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே வாங்க. ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கலைச்சொற்கள் எங்கே வந்திருக்கு பாருங்கள். அழகு நமக்கு 4 இருக்குல்ல, அழகு 4ல் பாருங்கள் கலைச்சொற்கள்னு போட்டு 10 கேள்வி கேட்பேன்னு போட்டிருக்காங்க. அதில் வந்து அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, அப்போ சட்டம், புவியியல், உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்களா? ஓகே. இப்போ தமிழ் சார்ந்ததெல்லாம் பார்த்தீங்களா, இப்போ தமிழ் நம்ம இலக்கணம் தானே நமக்கு அதிகமாக இருக்குது. இலக்கணம் சார்ந்தது பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் ரீசெண்டாக தான் பார்த்தேன். ஏன்னா நம்ம போன சிலபஸ்க்குலாம் அதிகமாக கலைச்சொற்கள் பார்க்கணும் கொஞ்சம் அவசியம் இல்லை. ஏன்னா புக்கில் வருது, அதை பார்த்துட்டு போயிடுவோம். இப்போ வந்து செப்பரேட்டாக பார்க்க சொல்லிட்டாங்கல்ல, ஒவ்வொரு இது செப்பரேட்டாக பாருங்கள் போதும்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்போ என்னாச்சு அப்படின்னா, இந்த கலைச்சொற்களுக்கு சிறப்பு தமிழ் இருக்குது பார்த்தீங்களா, சிறப்பு தமிழ். இப்போ 11th உதாரணத்துக்கு 11th சிறப்பு தமிழ் எடுத்துக்கலாம். அந்த 11th சிறப்பு தமிழில் பாருங்கள், இப்போ வந்து அவங்க கலைச்சொற்கள் நிறையா சொன்னாங்களா, ஆனால் அதில் 11th சிறப்பு தமிழில் 170ஆம் பக்கம். ஓகேவா? 170ஆம் பக்கம் பாருங்களேன். நம்ம இலக்கணம் படிக்கிறோம்ல, அந்த இலக்கணத்துக்கு உண்டானது அத்தனைக்கும் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போவே பாருங்கள், இலக்கணத்துக்கு எத்தனை இருக்குது, ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, அப்புறம் அட்ஜெக்டிவ் என்ன, அட்வர்ப்னா என்ன, ஒரு இலக்கணத்துக்கு உண்டானது நிறையா சிறப்பு தமிழில் இருக்குது. மேக்ஸிமம் வந்து சிறப்பு தமிழ் இருக்கிற கலைச்சொற்கள் அதிகமாக படிச்சிருங்க. ஓகேங்களா? ஏன்னா சிறப்பு தமிழ் இருக்கிறத அதிகமாக அதோட கேட்பாங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எங்கேருந்து எங்கே கேட்டாலும் சரி. ஓகேவா? நாம் ரெடியாக இருக்கணும். ஒவ்வொரு கேட்டாலும் நம்ம தெளிவாக சொல்கிற மாதிரி ரெடியாக இருக்கணும். சிறப்பு தமிழ் 11th மட்டும் இவ்வளோ இல்லை, ஒவ்வொரு பேஜ்லேயும் வருது. அதுக்கப்புறம் 12th இதை விட கொஞ்சம் அதிகமாகவே கிடக்கு. ஓகேங்களா? நீங்கள் வந்து 6லேருந்து 12 வரைக்கும் கொஞ்சம் படிச்சுட்டு, இது வந்து ஏன் அது இம்பார்ட்டன்ட் கொடுக்க சொல்கிறேன்னா, இதெல்லாம் இலக்கணம் செய்வினைங்கிறது நம்ம இலக்கணத்தில் இருக்குது தானே. அப்போ செய்வினைன்னா இங்கிலீஷில் என்ன அப்படின்னு இங்கிலீஷில் கொடுத்து தமிழ்னு கேட்கலாம், தமிழ் கொடுத்து இங்கிலீஷ் கேட்கலாம், அவங்க எப்படி வேணால் கேட்கலாம். ஓகேவா? அப்போ நம்ம வந்து ரெடியாக இருக்கணும். எப்படி கேட்டாலும் நம்ம ரெடியாக இருக்கணும். புரிஞ்சுதா? இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் இருக்கா, காம்பவுண்ட்னா என்னது, கூட்டு வெட்டி சொல்லுவோமா, அவ்வளோதான், முடிஞ்சது கூட்டு. அப்படி நம்ம அதெல்லாம் பிடிச்சி நம்ம இப்போ போயிடணும். சரி, இப்போ இது மட்டும்தான் இருக்கா இல்லைன்ட்டு இல்லை, நம்ம புக்கில் இருக்கிறதே ஃபஸ்ட்டு படிச்சிடணும். ஓகேங்களா? புக்கில் இருக்கிறது ஃபுல்லாக படிக்கிறத விட இந்த மாதிரி எதுவும் புக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு அகாடமி புக்கோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த அகாடமி புக்கில் கலாச்சாரம் ஜாலியாக பார்த்துட்டு வாங்க. ஸ்கூலுக்கு இருக்கிறது நீங்கள் ஆல்ரெடி படித்து தொட்டிருப்பீங்க. ஏன்னா ஒரு பாடம் முடிக்கும் நிறைய கலாச்சாரம் வரும், தொட்டிருப்பீங்க. ஆனால் இப்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு அகாடமி புக்கில் ஜாலியாக நீங்கள் படிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். புரிஞ்சுதுங்களா? நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகாடமிக்கில் நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 யூஸாக இருக்கும். ஏன்னா 402 இருக்குது. ஓகேவா? அந்த 402 இருக்கிறது அதை மட்டும் நீங்கள் எடுத்து தெளிவாக எடுத்து படிச்சிங்கனாவே போதும். பாருங்கள், 402ல் இப்போ வந்து கலைச்சொற்கள் வந்து ஸ்கூல் புக்கில் என்னென்ன இருக்கோ எல்லாம் தெளிவாக எடுத்து கொடுத்துருக்காங்க புத்தால். அப்போ அதில் ஏதோ ஒன்று கேட்டிருக்காங்களா, ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எதுவும் கேட்டிருக்காங்களா, அதையெல்லாம் கேட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. பிரச்சனை இந்த டார்க்காக கொடுத்ததெல்லாம் நம்ம அதிகமாக படிக்கணும். புரிஞ்சுதுங்களா? இப்போது சயின்ஸில் அந்த மாதிரி தான் இருக்கும், எல்லாத்துக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் சரி, அதுவும் இல்லாமல் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? இப்போ வந்து நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள், இப்போ வந்து நான் ஒரு இமேஜ் ஒன்று காமிச்சிருக்கேன்னா, அந்த இமேஜில் பாருங்கள், பல்வேறு ஆங்கில வார்த்தைகளுக்கு தூய தமிழ் சொற்கள்னு போட்டு தமிழ் வளர்ச்சி கழகம் உருவாக்கின்னு போட்டாங்களா. அது வந்து மே 24 வந்தது சென்னையில். ஏஐ, டேட்டிங், அப்புறம் டிஸ்க் பிரேக் உள்ளிட்ட அதெல்லாத்துக்கு வந்து தமிழில் சொல்லியிருக்கோம். அது யார் தலைமையிலனா ராசேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. அப்புறம் தான் அது பேராசிரியர் யாராக தானே ஜெயதேவன், சரவணன், முத்துவேலு, ராமசாமி, பாரதி பாலன், அருளொளிலாம் இருந்துருக்காங்க. இப்போ ஏஐ இருக்குல்ல, ஏஐ என்று சொல்வதற்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம சொல்கிறோம். அதுக்கு வந்து செய்யறிவுன்னு சொல்கிறாங்களாம். ப்ளூடூத் என்பதுக்கு ஊடலைன்னு சொல்கிறோமா. ஓகே, ப்ளூடூத் என்பதுக்கு ஊடலை என்ற ஊடலை. அடுத்து பிரேக்கிங் நியூஸ் என்பதற்கு அதிர்வு செய்திங்கிறாங்களாம்மா. பிரேக்கிங் நியூஸ் என்பதற்கு அதிர்வு செய்தி. புல்லட் ரயில் என்பதற்கு மின்வேக ரயிலாமா. டேட்டிங் என்பதற்கு காதலுணர்வு காலமாம்மா. அடுத்து டிஸ்க் பிரேக் என்பதற்கு வட்டுத்தட்டையாம்மா. டிஸ்க் பிரேக்னு வட்டுத்தட்டையுமா. ஜிப் பைல் என்பதற்கு இலாப்பிலா படமாற்றின்னு சொல்கிறாங்க. இழப்பிலா படமாற்றங்கிறாங்க. இழப்பிலா படமாற்ற கோப்புன்னு சொல்கிறாங்க. மால்வேர் என்பதுக்கு கெடுபொருள். மொத்தம் இதை உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக ஆங்கில வார்த்தைக்கு தூய தமிழ் சொல் போட்டிருக்காங்க. நமக்கு கலைச்சொற்களும் பார்க்கணும், தூய தமிழ் சொல் இருக்குங்கள, தூய தமிழும் பார்க்கணும். நான் கலைச்சொற்கு தான் இந்த வீடியோ போட்டேன். சரி, தூய தமிழ்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? தூய தமிழும் தூய தமிழ் சொற்களும் தெரிஞ்சுக்கணும்,
கலைச்சொற்களும் பார்த்துக்கணும். புரிஞ்சுதுங்களா? இது இல்லாமல் நிறைய கலைச்சொல் இருக்குது. சொல்ல முடியாது. இங்கிலீஷில் கொடுத்துட்டு தமிழ் சொல்லணும்னு கேட்கலாம். இது கலைச்சொல்னு 2 தமிழ் சொல், தூய சொல் 2மே ஒன்று தானே. கலைச்சொல், தமிழ் சொல் 2மே ஒன்று தான். என்னது இங்கிலீஷ் சொல் தமிழ் கேட்பாங்க. இது வந்து இங்கிலீஷே தமிழில் கொடுத்துட்டு ஏஏங்கிறது இங்கே இங்கிலீஷு. ஆனால் ஏஏங்கிறது தமிழில் டைப் பண்ணிவிட்டு இதோட தூய தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோதான். தூய தமிழ் சொல், கலைச்சொல் 2 ஒன்று தான். இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கலைச்சொல் வந்து இப்படி ப்ரிப்பேர் ஆகுங்க. ரீசெண்டாக எதனா அப்டேட் பண்ணுறாங்களாங்கிற நியூஸை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே இருங்க. அப்போ தான் முடியும். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.